ஹலோ, நான் இன்னைக்கு கொலாஜ் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரேம் வந்து ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இந்த சார்ட் பேப்பரை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் அந்த ஷேப்பை நான் வரைஞ்சிக்கிறேன். இது கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 2 சைடும் நம்மளுக்கு ஈக்குவலான ஷேப் கிடைக்கும். நடுவில் நான் வந்து ஃபோட்டோஸ் ஒட்ட போகிறேன். அதுக்காக அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு ஐடியாக்காக தான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ரொம்ப திக்கா வரையாம தின்னா வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் நிறைய ஸ்டென்சில் இப்படி பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரேம்ஸ்ல வந்து நான் ஃப்ளார்ஸ் ஒட்ட போறேன். ஸோ இது மாதிரி ஸ்டென்சில்ல வந்து பெரிய ஃப்ளார், சின்ன ஃப்ளார், அது மாதிரி நிறைய லீவ்ஸ், நிறைய ஷேப்ஸ்ல நான் பண்ணியிருந்தேன். ஃப்ளார்ஸ் எல்லாமே நான் ஃபோம் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கலர் ஃபோம் பேப்பர்ஸ். இந்த ஸ்டென்சில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் போது ஒரு திக்கான சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்கிறது சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்படி இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம ஃபோமில் டைரெக்டாக ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வராது. ஸோ நீங்கள் ஸ்டென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். அந்த ஷேப்ஸும் கரெக்டாக வரும். எல்லா ஃப்ளார்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இந்த கட் பண்ண ஃப்ளார்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு கர்வ் ஷேப் கொடுக்கணும். அதுக்காக நான் அயன் பாக்ஸை நல்லா சூடாக ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சூடான பிறகு இந்த ஃப்ளார்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அது மேலே வச்சேன். நீங்கள் வேணால் ஒரு சின்ன ஹோல்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோமுக்கு ஒரு கர்வ் ஷேப் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த கர்வ் ஷேப் கிடைக்க ஆரம்பிக்குது. இதை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் ஷேப் உங்களுக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி நான் எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லீவ்ஸ்க்கும் நான் வந்து அந்த கர்வ் ஷேப் வரத்துக்காக நான் வச்சு அந்த ஹாட்டான அயன் பாக்ஸில் வச்சேன். பார்த்தீங்கன்னா அதுவும் இப்படி கர்வ் ஷேப்பில் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய ஃப்ளார்ஸும் லீவ்ஸும் நான் இப்படி பண்ணியிருந்தேன். எப்படி எனக்கு 16 to 20 ஃப்ளார்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்காக ஒரு சப்போர்ட்காக நான் ஒரு கார்ட்போர்ட் பேப்பர், வேஸ்டான கார்ட்போர்ட் பேப்பர்லேருந்து ஒரு சப்போர்ட்காக நான் ஒரு ஹார்ட் ஷேப் கட் பண்ண போகிறேன். ஆனால் நார்மலாக அந்த நம்ம சார்ட் பேப்பரோட 1 சென்டிமீட்டர் கம்மியாக தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா சைடில் வந்து அந்த ஒயிட் சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி சைட்ஸில் நான் அதை ஒட்டிடுவேன். இல்லைன்னா அந்த கார்ட்போர்ட் வந்து வெளியே தெரியும். பார்த்தீங்கன்னா ஒட்டின பிறகு நீங்கள் பாருங்கள் அந்த எட்ஜில் வந்து ஒயிட் பேப்பர், அந்த சார்ட் பேப்பர் தெரியுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம கட் பண்ணிட்டு ஒட்டினோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க சைட்ஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம் போட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி இதை ஃபோல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபெவிகாலோ இல்லை கம் போடும்போது ஈஸியாக இருக்கும். நான் கட் பண்ணிவிட்டு உடனே எல்லாமே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி வச்சேன். ஏன்னா அப்போ தான் ஃபெவிகால் போடும்போது நமக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி கட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாமே ஒட்டிக்கிட்டேன். இது முடிச்ச பிறகு இப்படிதான் இருந்தது ஃப்ரண்ட்ல. பேக் சைட்லேயும் பேக் சைடில் இப்படி தான் இருந்தது ஒட்டின பிறகு. இதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் ரெட் கலர் பெயிண்ட் இன்னைக்கு கொடுக்க போகிறேன் ஃப்ரேம், அவுட் சைட் ஃப்ரேமுக்கு. நீங்கள் பெயிண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா கூட விட்டுக்கலாம். நான் ரெட் கலர் பெயிண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுலயே நான் கொஞ்சம் ரெட் கலர் பெயிண்ட் வச்சு நான் பெயிண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ அதுக்குள்ளே வரணும். சம்டைம்ஸ் அந்த ஒயிட் வெளியில் நம்ம ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஒயிட் ஸ்பேஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கேன். அதே மாதிரி இந்த சைட்ஸில் இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது வந்து ஆர்டர் வெளியே தெரியும். இந்த நடுவில் ஒயிட் ஸ்பேஸில் தான் நான் வந்து ஒட்ட போகிறேன் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம ஃபோட்டோஸ் ஒட்டலாம். நான் இது மாதிரி சின்ன ஃபோட்டோஸை வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸில் ஆக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ஸோ கட் பண்ணி ஒரு பிளானுக்காக ஃபஸ்ட்டே நான் வந்து இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ ஒட்டுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளே. ஸோ இப்போ நான் ஒட்ட போகிறேன். கம்ப்ளீட்டாக நான் ஒட்டி முடிச்சிட்டேன் எல்லா ஃபோட்டோஸும். இப்போ எல்லாம் காஞ்ச பிறகு நம்ம அந்த ஃபோமில் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஒட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எல்லா பெரிய ஃப்ளவர்ஸும் ஒட்ட போகிறேன். அதை பேஸ் பண்ணி தான் மற்றதும் சின்ன ஃப்ளவர்ஸோ லீவ்ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒட்ட போகிறேன். ஸோ நல்லா காஞ்ச பிறகு நம்ம சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒட்டிடலாம். இது நல்லா ட்ரை ஆன பிறகு லீவ்ஸ் வந்து ரேண்டமாக எங்கெங்கே ஒட்டணுமோ அங்கே ஒட்டிக்கோங்க. எங்கெங்கே ஸ்பேஸ் தெரியுதோ அங்கெல்லாம் ஒட்டிக்கலாம். ஸோ லீவ்ஸும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ட்ரை ஆன பிறகு இப்படி தான் இருந்தது. இப்போ அதை ஹேங் பண்ணுறதுக்காக நான் சென்டரில் ஒரு ஹோல் பண்ணியிருந்தேன். இந்த ஹோலில் வந்து இந்த சாட்டின் ரிப்பன் வச்சு ஹோல்டராக நான் யூஸ் பண்ணியிருந்தேன் சாட்டின் ரிப்பனை. நீங்கள் ட்வைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒயிட் கலர் ரோப் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ வாலில் ஹேங் பண்ண போகிற இப்படி தான் இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.